பில்டிங் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகிவிட்டது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் ஜிம்மே கதி என கிடப்பவர்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளது இச்சம்பவம். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோட்டை அண்ணாநகர் தெருவைச் சேர்ந்தவர் சேட்டு என்கிற மகாதீர் முகமது. 36 வயதான இவர் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையும் அதே பகுதியில் ஜிம் ஒன்றையும் நடத்தி வந்துள்ளார். திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழும் மகாதீர் முகமது ஜிம்மில் அதிதீவிரமாக ஒர்க் அவுட் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். அதிகபட்சமாக 150 முதல் 200 கிலோ வரை வெயிட் லிப்டிங் செய்வதிலும் மகாதீர் முகமது கில்லாடியா. இந்த நிலையில்தான் மாலை சுமார் 7 மணியளவில் இருந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து வந்துள்ளார் மகாதீர். மற்றவர்கள் அனைவரும் உடற்பயிற்சி செய்துவிட்டு கிளம்பிவிட இவர் மட்டும் தொடர்ந்து ஒர்க் அவுட் செய்துள்ளார். அதன் பிறகு ஜிம்மிலேயே ஸ்டீம் பாத் அதாவது நீராவி குடிகள் எடுத்துள்ளார் மகாதீர். இரவு 9 மணி அளவில் அவரது தாய் போன் செய்ய எதிர்முனையில் மகாதீர் முகமது போனை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஜிம்மிற்கு சென்று பார்த்தபோது குளியல் அறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் மகாதீர். கண்ணாடியால் செய்யப்பட்ட குளியல் அறையை உடைத்து மகாதீர் முகமதுவை மீட்டபோது அவரது காது தலைப்பகுதியில் ரத்தம் வந்துள்ளது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கு மகாதீர் முகமதை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் ஜிம்மில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மகாதீர் முகமதுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் அளவுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் செய்ததால் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளதாகவும் மருத்துவ பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன. சமீப காலங்களில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்யும் இளைஞர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேசியுள்ள ஜிம் மாஸ்டர் கனகராஜ் என்பவர், இப்போது அடிக்கடி பாடி பில்டிங் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் வெற்றி பெறுவதற்காக இளைஞர்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கின்றனர். அதேபோல கோச்சிங் கொடுப்பதற்காக முறையான பயிற்சி பெற்ற மாஸ்டர்களும் இல்லை என தெரிவித்துள்ளார். சேலத்தில் சேட்டு என்பவர் இறந்துட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கங்கே காம்படிஷன் அதிகமாக நடத்துகிறாங்க. அதனால் பசங்க எல்லாருமே ஊக்க மருந்து யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல கோச் இல்லாமல் எல்லாருமே ஜிம்மில் நம்மளும் காம்படிஷன் ஏறணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. பாதி பேர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்ம வேலை வாங்கணும், நம்ம ஒரு பெரிய பாடி பில்டர் ஆகணும் அப்படின்ட்டு கனவு வைக்கிறாங்க. ஆனால் இது இப்போதைக்கு நல்லாயிருக்கும், பின்னாடி ஒரு காலத்தில் எல்லாருமே இதே மாதிரி ஒரு நிலைமை தான் நடக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே இந்த ஊக்க மருந்து யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் தடை செய்யணும். ரெண்டாவது இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு 15 அசோசியேஷன் கிட்டே இருக்குது. ஆனால் அது ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா டாபா மட்டும்தான். அதை விட்டுட்டு எல்லாருமே வேறு இடத்துல போய்ட்டு காம்படிஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப பாதிப்பாகிறாங்க எல்லாருமே. இப்போ டாபா ஒரு காம்படிஷன் எடுத்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸுன்னா ஒரு 200 ரூபா தான். ஆனால் அதுவே மற்ற அசோசியேஷனில் 10,000 ரூபா 5,000 ரூபா அப்படின்ட்டு என்ட்ரி ஃபீஸு எல்லாம் காசுக்காகவே நடத்துகிறாங்க. அதில் மொத்தமே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகிரியில் 10 பேர் தான் ஏறுவாங்க. இந்த கேட்டகிரியில் 100 பேர்கிட்ட ஏறுவாங்க ஒரு கேட்டகிரிலையும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம பாடி பில்டர் ஆகணும் சீக்கிரமாக ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போகிறதுனால இவங்கெல்லாம் இந்த மாதிரி தவறான வழியில் போயிட்டு ஊக்க மருந்து யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பாதிப்பு ஆகிட்டு ஹார்ட் அட்டாக்லாம் வருது.